குருவே சரணம், குருவழி சரணம், திருவே சரணம், திருவடி சரணம். இப்பொழுது ஒருவருக்கு குரு தசை நடைபெறுகிறது என்று கொண்டால் அது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து குரு திசையானது நடைபெறும். அப்படி துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும் குரு திசை நடைபெறும். அதாவது விசாக நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்கள் துலாம் ராசியிலும், விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலும் இருந்து குரு திசையானது நடைபெறும். அப்படி துலாம் ராசியில் 12 வருட காலமும், விருச்சிக ராசியில் 4 வருட காலமும், மொத்தம் 16 வருட காலங்கள் குரு திசையானது ஒருவருக்கு நடைபெறும். விசாக நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் 11 முறை ஜபிப்பதன் மூலமாக நாம் குருவின் அருளும் விசாக நட்சத்திரத்தின் அருளும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக. இப்போது விசாக நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போம். ஓம் இந்திராக்னௌ ச வித்மஹே மகாஸ்ரேஷ்டை ச தீமஹி தன்னோ விசாக பிரச்சோதயாத். ஓம் இந்திராக்னௌ ச வித்மஹே மகாஸ்ரேஷ்டை ச தீமஹி தன்னோ விசாக பிரச்சோதயாத். ஓம் இந்திராக்னௌ ச வித்மஹே மகாஸ்ரேஷ்டை ச தீமஹி தன்னோ விசாக பிரச்சோதயாத். நாம் இப்படி விசாக நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபித்து குருவின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக. நன்றி.